வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைகுலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைகுலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே கூடுங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோ. அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோம். சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம். இதயத்தின் நிறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். மனம் தரும் மலரில் மங்கள ஒளியில் சந்தன திலகமிட்டு வரவேற்கின்றோம். இறை மக்களே உம்மை அழைக்கின்றோம், பலியினில் பங்கேற்க அழைக்கின்றோம். இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட, இறைபலியில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். அகிலமெங்கும் இறைவனின் சாட்சியாக வாழ்வோம். ஆறுதல் வழங்கிடும் அன்பரேசு பாதங்கள் இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதா ஆன்மாவோடும் இருப்பதா. இறையேசுவின் பாதையில் இளையோரின் வாழ்வில் மனிதம் மலர்ந்திட அழியும் செல்வம் விட்டு அழியா ஆத்மாவை காத்து உறவையும் நட்பையும் வளர்த்து அன்னை மரியாயின் அரவணைப்பில் அகிலம் போற்றும் நாயகன் புனித ஜான்போஸ்கோவின் திருநாளை துன்பம் நீக்கி இன்பம் பொங்க மனம் மகிழ்ச்சியுடன் ஆராதிக்க திரண்டு வந்துள்ள இறைமக்களே, இப்பொன்னாளில் ஒன்றித்து வாழும் திரு அவை என்ற மைய சிந்தனையில் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் பேரருட் தந்தை பெஞ்சமின் அவர்களையும் நம்மை சிந்திக்க வைக்க தூண்டும் இறை வார்த்தைகளால் அருளுரை வழங்க வந்திருக்கும் அருட்தந்தை ஒய்ஸ்லின் சேவியர் அவர்களையும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழி அடிப்படையில் அனைவரையும் ஒற்றுமையோடும் அன்போடும் நம்மை வழிநடத்தும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும் அருட்சகோதரிகளையும் அனைத்து இறை மக்களையும் விழா வாழ்த்துக்கள் கூறி பாலர் சபை சிறுவழி இயக்கம் ஒய்சிஎஸ் மற்றும் தூய ஜான்போஸ்கோ இளைஞர் இயக்கம் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம். இதயம் என்பது அன்பு, பரிவு, மன்னிப்பு, அரவணைப்பு போன்ற குறியீட்டின் பெட்டகமாக இறைவன் தந்தது. இந்நாட்களில் தன்னலம் மறந்து பிறர் நலம் பார்ப்பது இன்றைய முன்னேறிய சமுதாயத்தில் மறைந்து வருகிறது. ஒற்றுமை பிரிந்து வேற்றுமை வேரூன்றி தலைக்கிறது. இறை இயேசுவின் சீடர்கள் நற்செய்தி பணிக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் ஒன்றித்து நின்று செயல்பட்டால்தான் தாங்கள் மேற்கொண்டுள்ள பணியை ஆற்ற முடியும். அவர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துமாறு இறை இயேசு, தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று உருக்கமாக வேண்டினார். ஒற்றுமை இல்லையேல் எதிர் சக்திகளின் தாக்கத்துக்கு ஆளாகி சோர்ந்து போகும் நிலையில் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் திருச்சபையில், குடும்பங்களில், சமுதாயத்தில் ஒற்றுமையோடு வாழ இறைவன் வழி நடத்த இவ்வழி திருப்பலியில் வேண்டுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனமருந்தி இறைவரிடம் மன்னிப்பை வேண்டும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னித்து வாழ கற்றுத்தந்த எம் அன்பு இயேசுவே, சமூகத்தில் ஏற்படும் அநீதிகளை சுட்டிக்காட்டி நீதி நேர்மையோடு நிலையான சமூகம் படைத்து வாழ அழைப்பு விடுத்தீர். ஆனால் நாங்கள் உமது அழைப்பினை உணராமல் நிலையான நீதியின் சமூகம் உருவாக முயற்சி மேற்கொள்ளாமல் வாழ்ந்து வந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் என் அன்பு இயேசுவே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று கூறிய எம் அன்பு இயேசுவே, இளையோரின் பாதுகாவலராகிய தூய ஜான்போஸ்கோவின் வாழ்க்கையை முறையே பின்பற்றி வாழ இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தீர். ஆனால் இன்றைய இளையோராகிய நாங்கள் பல நேரங்களில் சமூக தொடர்பு சாதனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஆன்மீக பணிகளிலும் சமூக பணிகளிலும் அக்கறை காட்டாமல் வாழ்ந்து வந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம்.
மன்னியும் எம் அன்பு இயேசுவே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பின் மென்மையை எடுத்து கூறிய எம் அன்பு இயேசுவே, அல்லும் பகலும் கடவுளை நோக்கி கூப்பிடுபவர்களுக்கு கடவுள் நீதி வழங்குவார் என்று கூறி கடவுளை தேடுகின்ற மக்களாக வாழ அழைப்பு விடுத்தீர். ஆனால் பல நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய்கள் ஏற்படும் போது கடவுளை தேடி செல்லாமல் கடவுள் மேல் நம்பிக்கையற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் எம் அன்பு இயேசுவே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வானத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாய் ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாரல் பணியாளரான தூய ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரைப் போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடி செல்ல உமக்கு மட்டுமே ஊழியம் புரிய தகுதி வருவோமாக.
என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பிற்குரியோரே, பங்கு குடும்ப விழாவை மிக குறிப்பாக இன்று நம்முடைய பாதுகாவலர் தூய டொன் போஸ்கோ திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே டொன் போஸ்கோ திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இறை சமூகத்தை ஆண்டவர் இன்னும் மிகுதியாக டொன் போஸ்கோ வழியாக ஆசீர்வதித்து ஏராளமான நலன்களால் நிரப்ப வேண்டுமென்று தூய டொன் போஸ்கோ வழியாக நாம் ஜெபித்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக சிறப்பாக இத்திருப்பலி வழியாக நன்றி செலுத்தி நாம் இறை வேண்டல் செய்வோம். இன்று குறிப்பாக நம்முடைய விழா திருப்பலிக்கு தலைமையேற்று வழிநடத்த வருகை தந்திருக்கின்ற பேரருள் தந்தை பெஞ்சமின் அவர்களை நம் மத்தியிலே வரவேற்கின்றோம். இத்திருப்பலியிலே அவருக்காக, அவருடைய பங்கின் கருத்துக்களுக்காக, வேங்கோடு வட்டார கருத்துக்களுக்காக நாம் மிக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் நமக்கு அருளுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தை ஒய்சிலின் சேவியர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அவருடைய கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிக்கின்றோம். இன்று இந்த திருநாள் திருப்பலியை பொறுப்பேற்று சிறப்பிப்பவர்கள் பாலர் சபை, சிறார் இயக்கம், இளம் கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம் மற்றும் இளைஞர் இயக்கம். இந்த 4 பிரிவுகளிலும் இயக்கங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய பெற்றோருக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். வளரும் பிள்ளைகள் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ இறைவன் துணை புரிய வேண்டும். குறிப்பாக டொன் போஸ்கோ திருவிழாவிலே அவருடைய பரிந்துரை வளரும் நம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் மிகுதியாக கிடைக்க வேண்டும் என்று இத்திருப்பலியிலே ஜெபிக்கின்றோம். இன்றைய திருவிழா திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கின்ற 2 குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரு லோபி, திருமதி மேரி ஃப்ளாரன்ஸ், ரிஷ்மா ஜிஷ்மா குடும்பத்தினர் படிப்பிற்காக, உடல் நலனுக்காக, குடும்ப முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கின்றார்கள். திரு ஜான் போஸ்கோ, திருமதி மேரி சரோஜினி குடும்பத்தினர் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த 2 குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றி பராமரிக்க வேண்டும் என்று நாம் இத்திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். மேலும் சிறப்பாக ஒரு நாள் செலவு என்ற சிறப்பு நன்கொடை வழங்கி ஜெபிக்கின்ற 9 குடும்பங்களையும் ஆண்டவர் திருப்பாத ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஏராளமான நலன்களால் இந்த குடும்பங்களை நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். திரு ஜான்சன் ரோச் வாசகன், திருமதி அமுதா, திரு பெல்லகிரின் ஜான், திருமதி மேக்சின் மிசேல் குடும்பத்தினர் நன்றியாக, திரு சிசில், திருமதி பபிதா, சிபாஷ் குடும்பத்தினர் நன்றியாக, திரு வர்கீஸ், திருமதி புனிதா, அபி வர்ஷா, அபி ஜெர்ஷா குடும்பத்தினர் நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், திரு சிங்காராயன், திருமதி ஜமீலா, பிரபீன் குடும்பத்தினர் நன்றியாக, திரு அட்வொகேட் சிசில்தாஸ், திருமதி ஆடலின் மதுரம், ஆஷ்லின் ருஷ்மி, ஆஸ்ட்ரிச் ரினால்டி குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, திரு டென்னிஸ், திருமதி விஜயாள், ஆன்லி, ஆன்சி குடும்பத்தினர் நல்ல உடல் நலனுக்காகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், திரு டாக்டர் ஸ்டான்லி தாமஸ், திருமதி ஜெமிஷா, ஃப்ரெட்ரின் எஸ்ஜே ராஜ், ஜெத்னிஸ் ஸ்டேனியா குடும்பத்தார் நன்றியாகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், திரு அட்வொகேட் பால்மணி, திருமதி மேரி விஜயராணி, ஜினோ பால், ஜெனிபர் பால், ஜெனிஷா பால் குடும்பத்தினர் வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரனுக்காக, நல்ல உடல் நலத்திற்காக, திரு சுஜின் துரை, திருமதி ஷீஜா ரோஸ், ஷெர்ஜின் அட்ஷாபியா குடும்பத்தினர் குறிப்பாக பிப்ரவரி 3ஆம் தேதி அவர்களுடைய திருமண வாழ்வின் 8வது திருமண நாள் நன்றியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்ப வேண்டும் என்று இறை வேண்டுதல் செய்வோம். ஒளி ஏற்றுதல்.
உலகிற்கு ஒளியாய் உதவிடும் வழியாய் ஊரெல்லாம் உப்பாய் நறுமணம் வீசிட இன்றைய நாள் திருப்பலியினை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் வேங்கோடு வட்டார முதல்வர் பேரட்பணி பெஞ்சமின் அவர்களை ஒன்றிப்பு என்ற ஒளியினை ஏற்ற அன்பாய் அழைக்கிறோம். ஒளியாமிரையே மாறா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே மாறா. நீதியை மறுக்கும் மனிதரின் ஒற்றுமை ஓங்கிட பகைமை நீங்கிட தம் அறையுரையால் நம்மை சிந்திக்க தூண்டி மனிதநேயம் பரப்ப கொல்வேல் பங்கு தந்தை ஒய்ஸ்லின் சேவியர் அவர்களை நற்செய்தியின் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒளியாமிரையே மாறா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே மாறா. உன்னதரின் பணியை உத்தமாய் விதைத்து இறை திருவிழம் உணர்ந்து இறைப்பணியாற்றில் இருந்து எம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் பாசமிகு அருட்தந்தை காட்வின் சவுந்தரராஜ் அவர்களை உறவின் ஒளியேற்ற அன்போடு அழைக்கிறோம். ஒளியாமிரையே மாறா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே மாறா. மனிதம் மாண்பு பெற்றிட உண்மைக்கு சாட்சியாய் வாழ்ந்திட தாழ்மை நெஞ்சில் உயர்ந்திட நலமுடன் அனைவரும் வாழ்ந்திட அருள் சகோதரிகளை அமைதி என்ற ஒளியேற்ற அன்போடு அழைக்கிறோம். ஒளியாமிரையே மாறா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே மாறா. பசித்தோர் நலிந்தோர் பலம் பெற வாழ்வினை இழந்தோர் அகம் மகிழ குறைகள் நீங்கி கருணை மழை பொழிய பாலர் சிறார் ஒய்சிஎஸ் இளைஞர் இயக்க தலைவர்களை ஒற்றுமையின் ஒளியேற்றிட அன்போடு அழைக்கிறோம். ஒளியாமிரையே மாறா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே மாறா. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, இன்றைய முதல் வாசகமானது சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம் உள்ளத்தில் இறையருளும் இறைவார்த்தையும் ஊற்றெடுக்காமல் தகுந்த பலனளிக்காமல் இருப்பதற்காக அடிப்படை காரணமாக சுயநலம், சுயநலத்திற்கான மனிதன் கையாளும் யுத்திகள், இருமாப்பு, பொய், கூடா ஒழுக்கம் இவை இன்னாதவை ஆகும். ஒற்றுமை, நட்பு, ஒன்றி வாழும் கணவன் மனைவியர் என்பவை இனியவை ஆகும். இனியவை மற்றும் இன்னாதவை பற்றி எடுத்து கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். 25ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள இறைவார்த்தைகள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 2 வரை. என் மனதிற்கு பிடித்தவை 3. அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை. அவை உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பாரோடு ஏற்படும் நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். 3 வகை மனிதரை நான் வெறுக்கிறேன், அவர்களின் வாழ்வை நான் பெரிதும் அருவருக்கிறேன். அவர்கள் இருமாப்பு கொண்ட ஏழைகள், பொய் சொல்லும் செல்வர், கூடா ஒழுக்கத்தில் ஈடுபடும் அறிவற்ற முதியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சுகராகும் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவே.
நீர் துணையாகவே கவினூறு பாடுவே. நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ, மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ, தினந்தோறும் வாழ்த்துவே சுகராகம் நீ இயேசுவே உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீர் துணையாகவே கவினூறு பாடுவே. உந்தன் தோளில் சாயும் நேரம் என்னை மறக்கிறே. உந்தன் மூச்சில் இணையும் போது என்னை துறக்கிறே. அன்பின் சிறையில் ஆளும் நானும் விடியல் காணுவேன். அழகின் நிலையிலாயினும் புதிதாய் தோன்றுவேன். நீயே எனக்கு சொந்தம், நீயே எந்த தெய்வன். சுகராகம் நீ இயேசுவே உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீர் துணையாகவே
கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். திருச்சபை கிறிஸ்துவின் உடல். பலரால் உருவாகும் கிறிஸ்தவ சமூகம் இணைந்து ஒரே மனதோடும் நோக்கத்தோடும் ஒற்றுமையில் வாழும்போது கிறிஸ்துவை அனுபவிக்க முடியும் என்ற நம்பிக்கையூட்டும் இறைவார்த்தைகளை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகள். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடன் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விருப்பவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, நீ என்னுள்ளும் நானும் உள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20 முதல் 23 முடிய உள்ள இறை வார்த்தைகள். யோவான் எழுதிய தூய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20 முதல் 23 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு, அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே,
நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இளையோர்களின் பாதுகாவலராய், இளையோர்களின் ஆசானாய், இளையோர்களின் தந்தையாய், இளையோர்களின் பாதுகாவலராய், இளையோர்களை மிக அற்புதமாக புரிந்து அன்பு செய்யக்கூடிய அருமையான ஒரு தந்தையாய் வாழ்ந்த புனித டோன் போஸ்கோவை பாதுகாவலராக கொண்டு வாழக்கூடிய நாம் 10 நாட்கள் விழா எடுத்து கொண்டாடி இறைவேண்டல் செய்வதற்கு, இறைவனுக்கு நன்றி சொல்வதற்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பிற்காக நாம் நன்றி கூறுவோம். 10 நாட்கள் விழா கொண்டாட முடியுமா? இது நமக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வி. இல்லை, பாதி நாட்கள் தான் விழா கொண்டாட முடியுமா என்று பதறி போயிருந்த நாம், கடவுள் அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்து 10 நாட்கள் நம்முடைய பாதுகாவலருக்கு விழா எடுத்து கொண்டாட அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அன்புமிக்கவர்களே, குடும்ப விழாவினுடைய 4வது நாளில் நாம் எடுத்து சிந்திக்கக்கூடிய அருமையான ஒரு மைய சிந்தனை ஒன்றித்து வாழும் திரு அவை. இப்படி ஒரு அற்புதமான அருமையான ஒரு மைய சிந்தனையை, மைய கருவை இன்று நாம் எடுத்து சிந்திக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இணைந்து வாழக்கூடிய திரு அவையாக இந்த உலக திரு அவை வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான எல்லைகளையும் உடைத்து எல்லோரும் ஒன்றித்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆயர் மாமன்றத்தை அறிவித்து அதன் அடிப்படையிலேயே நம்முடைய பயணத்தை நாம் பயணிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆம், அன்புமிக்கவர்களே, பலதரப்பட்ட மக்களை இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடியவர்களை பார்க்கின்றோம், இன மக்களை பார்க்கின்றோம். ஆம், அன்புமிக்கவர்களே, எல்லா மக்களும் இணைந்தால் இந்த திருச்சபை எப்படி ஒரு மாற்றத்தை காண முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு வாய்ப்பை அவர் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த ஒரு சூழலில்தான் நாம் அனைவரும் இந்த ஒரு மையக்கருவை எடுத்து இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைமகன் இயேசுனுடைய ஒரு அழுகையை பார்க்கிறோம். இறுதி நேரத்தில், அதிலும் குறிப்பாக உயிர் போகக்கூடிய நேரத்தில் உயிர் எழுதி கொடுப்பது வழக்கம். அந்த நேரத்தில் வரக்கூடிய வாக்கு மூலம் இருக்கிறதே, அது மிகவும் சக்தி வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது. அவர் வேதனையோடு கடவுளை பார்த்து ஜெபித்த அருமையான ஒரு வார்த்தையைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். வேதனை
மனம் நொந்து மனவேதனையோடு கடவுளை பார்த்து அவர் இவ்வாறு வேண்டுகிறார், தந்தையே தந்தையே, நான் உம்முள்ளும் நீர் எம்முள்ளும் இருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. பிரிந்து கிடக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகிறார்கள், மாய்த்து கொள்ளுகிறார்கள், வெறி பிடித்து அலைகின்றார்கள். இத்தகைய ஒரு சூழல் மாறி எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்றால், நாம் ஒன்றாயிருப்பது போல ஆண்டவரே இவர்களும் ஒன்றாய் வாழ வேண்டும் என்கிற அருமையான ஒரு ஜெபத்தை மனவேதனையோடு கலக்கத்தோடு இந்த இறுதி நேரத்தில் கடவுளை பார்த்து இறைவேண்டல் செய்யக்கூடிய ஒரு பகுதியைத்தான் இன்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு ஜெபத்தை அவர் சொல்லி இருக்கிறார், அல்லது வேதனையோடு இந்த ஜெபத்தை சொல்லி இருக்கிறார் என்றால், நாம் எல்லோருமே இன்று ஆழமாக எதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், கடவுளுடைய படைப்பு இருக்கின்றதே, இந்த படைப்பு எவ்வளவு அற்புதமான படைப்பு, எவ்வளவு அதிசயமான படைப்பு. இந்த படைப்பை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது எவ்வளவு மகிழ்கின்றோம், எவ்வளவு ஆச்சரியப்படுகின்றோம், பிரமித்து போகின்றோம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து இந்த படைப்பை எல்லாம் பார்க்கின்ற போது அவ்வளவு ஒரு இன்பம் இந்த உள்ளத்தின் ஆழத்தில் ஊற்றெடுப்பதை நம்மால் உணர முடியும், நம்மால் அனுபவிக்க முடியும். ஆமன்புமிக்கவர்களே, கடவுள் இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாமே இணைந்து வாழ வேண்டும். இந்த இயற்கையும் மனிதனும் படைப்புகள் அனைத்தும் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தை படைத்த போது எல்லாவற்றையும் நல்லதென கண்ட இந்த கடவுள் மனிதனை படைக்கின்ற போது தனது சாயலாக, தனது உருவில், தனது கற்பனையில் தோன்றிய அதன் அடிப்படையில் இந்த மனிதனை படைக்கின்றார். ஆமன்புமிக்கவர்களே, அவன் தனியாக இருக்கக்கூடாது, அவன் தனிமையாக வாழ முடியாது. இந்த படைப்புகள் இருக்கிறதே, எதற்காக இந்த படைப்புகளை எல்லாம் படைத்து நான் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறேன் என்றால், இதை அனுபவிப்பதற்கு, இதை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டுமே. அவன் தனியாக இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு துணை வேண்டும், இணை வேண்டும். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, மனிதர்கள் தனியாக வாழ முடியாதவர்கள், தனியாக வாழ இயலாதவர்கள். எனவே அவர்களை சுற்றி சூழ்ந்து இந்த படைப்புகள் வேண்டும், அவர்களுக்கு இணையாக ஒருவர் வேண்டும் என்கிற அருமையான ஒரு இயற்கையின் தத்துவத்தை நமக்கு கொடுத்த இந்த கடவுள் எவ்வளவு பெரிய கடவுள். நாம் சிந்தித்து பார்ப்போம் அன்புமிக்கவர்களே. ஒரு புழு பூச்சி, நம்முடைய கண்களுக்கு தெரியாத எத்தனையோ எத்தனையோ பூச்சிகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. மண் புழுக்கள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன, அற்புதமான தாவரங்கள் இருக்கின்றன, பூண்டுகள் இருக்கின்றன. இதோ அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ வகையான மலர்களை பார்க்கின்றோம். இந்த உலகத்தை இவையெல்லாம் இணைத்துதான் அழகு சேர்த்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் ஒன்றே போல் இருந்தால் அழகாக இருக்காது. இந்த அருமையான பீடம் என்று அலங்கரிக்கப்பட்ட அருமையாக தெரிகிறது என்று சொன்னால், இது பல வண்ணங்கள் நிறைந்த அருமையான பூக்களாக இங்கே வைக்கப்பட்டிருப்பதால் தான் இவையெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றன. ஆம் அன்புமிக்கவர்களே, எனவேதான் இந்த உலகம் இன்று அழகாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் எல்லோருமே இணைந்து வாழ்வதால் தான், எல்லோருமே சேர்ந்து வாழ்வதால் தான். இங்கு ஒரு புழு பூச்சி இல்லை என்று சொன்னால் நம்மால் வாழ முடியாது. அது மனிதனுக்கு தேவையானது என்பதை இன்று நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் கடவுள் எவற்றையெல்லாம் கொடுத்திருக்கின்றாரோ, எவற்றையெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றாரோ, எல்லாமே மனிதர்களுக்கு தேவையானவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக அவையெல்லாம் இணைந்து இணக்கமாக வாழுகின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது. அது நிறைவாழ்வை நோக்கிய ஒரு பயணமாக மாறுகிறது. அதற்காகத்தான் கடவுள் இந்த உலகத்தை இப்படி படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் தனி மனிதர்கள் அல்ல, தனி தீவுகள் அல்ல, மாறாக
இந்த உலகத்தோடு, இந்த இயற்கையோடு, படைப்போடு, சக மனிதர்களோடு இணைந்து வாழக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு வழங்கி இருக்கிறார். எனவேதான் நாம் எல்லோரும் சொல்லுவோம், தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லுவோம், கூட்டுறவை நாட்டுறவு என்று சொல்லுவோம். அன்புமிக்கவர்களே, நாம் எல்லோரும் இந்த ஒற்றுமையாக வாழுகின்ற போதுதான் அதில் பலம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, அதிசயங்களை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும் என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே. வரலாறு நமக்கு இவற்றையெல்லாம் அருமையாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் நான் இப்படி வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும். நம்முடைய பாதுகாவலர் இந்த புனித போஸ்கோ அவர்கள், அன்புமிக்கவர்களே, சிதறி கிடந்த மணிகளை ஒன்றாக சேர்க்கின்றார். சிதறி கிடந்த இளமை பாரதங்களை எல்லாம் பார்க்கின்றார். எவ்வளவு உலகத்தை ஆளக்கூடிய சக்தியை கடவுள் இளைஞனுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தை இரண்டாக கிழித்து போடக்கூடிய ஆற்றலை, வலிமையை கடவுள் இந்த இளையோர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த இளையோர்கள் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, சூதாட்டத்திற்கு அடிமையாகி, இவர்கள் தீய பழக்க வழக்கங்களிலே மூழ்கி போய் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்களே, வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்களே. இவர்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்த அந்த ஒரு சூழலை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அன்புமிக்கவர்களே, ஏழை குடும்பத்தில், அதிலும் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து தாயினுடைய கண்ணீரை பார்த்து வளர்ந்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர். யாரெல்லாம் பெற்றோருடைய அந்த கண்ணீரை பார்த்து கருணையோடு இந்த சமூகத்திலே வாழுகின்றார்களோ, எந்த இளைஞன் தன்னுடைய பாதையை அப்படி அமைத்துக் கொள்ளுகின்றானோ, அவன்தான் வெற்றிக்கனிகளை ஒரு நாள் எட்டி பிடிக்கின்றான். அவன்தான் சாதனையாளனாக இந்த சரித்திரத்தில் இடம்பெறுகின்றான். வரலாறை ஒரு புதிய வரலாறை உருவாக்கக்கூடிய நல்ல உள்ளமாக இந்த உலகத்தில் உலா வருவதை பார்க்கின்றோம். ஆம் அன்புமிக்கவர்களே, எனவேதான் அவருடைய வாழ்க்கை 1850களில் எல்லாம் ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருப்பதை பார்க்கிறோம். ஆம், அவருடைய அந்த காட்சி, அவர் கண்ட காட்சி, அவருடைய அந்த கனவு, இவையெல்லாம் ஒரு அருட்பணியாளராக மாற வேண்டும் என்கிற அந்த ஒரு தாகம், அந்த ஒரு தாக்கம், அந்த ஒரு ஏக்கத்தோடு அருட்பணியாளராக மாறி அற்புதமான அந்த பணியை செய்கின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, அவர்கள் சிதறி கிடந்தார்கள், ஆங்காங்கே பிளவுபட்டு நின்றார்கள், பிரிந்து நின்றார்கள். எங்களுக்கு உலகம் என்பது நீங்கள் காட்டக்கூடிய உலகம் அல்ல, மாறாக எங்களுடைய உலகம் என்பது சூதாடுவது, தீய சக்திகளுக்கு அடிமையாவது, அடிமையாக வாழ்வது, இதை தவிர எங்களுக்கு வேறு இல்லை என்று ஆங்காங்கே பிரிந்து கிடந்த இளைஞர்கள் அத்தனை பேரையும் அழைத்து அன்புமிக்கவர்களே ஒன்றுபடுத்தினாரே, ஒற்றுமையாக வாழ அருமையாக வழிகாட்டினாரே. அந்த ஒரு பாதுகாவலரை நாம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இத்தகைய பணி செய்வதற்கு இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. எனவேதான் இளையோர்களை ஒன்று சேர்க்க அவர் வைத்திருந்த ஒரு தாரக மந்திரம் வேறு ஒன்றுமில்லை. நீ இளைஞரா, எனக்கு அது போதும் என்கிற ஒரு தாரக மந்திரத்தை கொண்டிருந்தது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் விருப்பம் போல எல்லாவற்றையும் செய்யுங்கள், ஆனால் பாவம் மட்டும் செய்யாதீர்கள் என்று அந்த உணர்வை புரிந்து அந்த உலகத்திற்குள்ளே, இளையோர்களுடைய உலகத்திற்குள்ளே அவர் அந்த உணர்வுகளை உள்வாங்கி உலகத்திற்குள்ளே உட்புகந்து அருமையாக அவர்களை ஒன்றுபடுத்தியதை தான் இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் அன்புமிக்கவர்களே, இப்படி ஒரு நபர், ஒரு தொன் போஸ்கோவால் இப்படி பிரிந்து கிடந்த, ஆங்காங்கே கிடந்த இந்த ஆற்றல் மிக்க இளைஞர்களை உலகத்தை ஆளக்கூடிய சக்தி உனக்குள்ள இருக்கிறது என்பதை உற்று நோக்க செய்த அந்த ஒரு பாதுகாவலரை நாம் பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம், அந்த ஒரு புனிதரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அதற்கு நமக்கு தேவை ஒற்றுமை, ஒன்றுபட்டு வாழ்வது. நாம் எல்லோருமே பிரிந்து கிடக்கிறோம். நாம் வேற்றுமையில் ஒற்றுமையை காண இன்று முன்வருவதில்லை. அதற்கு நம்முடைய மனம் ஒத்துப்போவதில்லை, மனம் மறுக்கிறது. அவனோடு பேசுவதற்கு, அவளோடு பேசுவதற்கு பக்கத்து வீட்டுக்காரர்களை பகையாளியாக பார்க்கிறோம், எதிர் வீட்டுக்காரர்களை எதிரிகளாக பார்க்கிறோம், அடுத்த வீட்டுக்காரர்களை அந்நியர்களாக பார்க்கிறோம். எனவேதான் இன்று நாம் எல்லோருமே பிரிந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். கடவுள்
இந்த உலகத்தை படைத்த போதும், இந்த உலகத்தை நேசித்த போதும், இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலிலும் நமக்கு அவர் சொல்வது, நான் தனியாக இல்லை, நான் தனியாக இல்லை, தந்தை மகன் தூய ஆவி 3 பேராக இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். 3 பேராக ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து வெவ்வேறு காரியங்களை செய்தாலும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அன்புமிக்கவர்களே, நாம் மூவொரு கடவுளுடைய விழாவை சிறப்பாக அவையிலே கொண்டாடி மகிழ்கின்றோம். அவர் ஒருவர் அல்ல, இணைந்து பணியாற்றக்கூடியவர். இணைந்து பணியாற்றுகின்ற போதுதான் இந்த உலகத்தில் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அருமையான ஒரு இறையாட்சி சமூகத்தை இந்த மண்ணிலே படைக்க முடியும் என்பதை இவர்கள் 3 பேர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், வித்தியாசமானவர்களாக இருந்தாலும் ஒன்றாக இணைந்து அவர்கள் அந்த பணியை செய்கின்ற போது அன்புமிக்கவர்களை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடவுளை நம்பக்கூடிய நாம், இறைமகன் இயேசுவை நம்பக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்திலே இந்த ஒற்றுமை அடிபட்டு போய் நிற்கிறது. ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு இல்லாமல் போயிருக்கிறது. நாகரிகம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் நம்முடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உறவுகள் வேண்டாம், உறவுகள் உடனிருக்கக்கூடாது, நான் தன்னந்தனியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு சுயநலத்தில் சுருங்கி போய் இதயங்கள் எல்லாம் என்று இல்லாமல் போகின்ற ஒரு சூழல் தான் இந்த உலகத்தில் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. எனவேதான் அன்புமிக்கவர்களே, நிறைய பிரச்சனைகள் நம்மால் சாதிக்க முடியாத ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ நீதி கதைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவோ நாம் இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் 2 புள்ளிமான்கள் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன. மிக மகிழ்ச்சியோடு அந்த 2 புள்ளிமான்களும் துள்ளி விளையாடி கொண்டிருக்கிற போது திடீரென மேகம் கருத்து மழை அப்படியே பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த 2மே ஓடி ஒளிந்து கொள்கிறது. அப்படி ஒளிந்து கொண்டிருக்கிற போது பயங்கரமான மழை ஒரு காலகட்டம் வருகின்ற போது சற்று மழை ஓய்ந்த ஒரு சூழலிலே அது அப்படியே அவை 2 வெளியே வந்து பார்க்கின்றன. ஓரளவுக்கு மழை நின்று விட்டது, ஓய்ந்து விட்டது, நாம் தொடர்ந்து நம்முடைய விளையாட்டை விளையாடுவோம் என்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது அன்புமிக்கவர்களே, அப்படியே வானத்தை பார்க்கிறது, சூரியன் எட்டி பார்க்கிறது, மறைந்திருந்த அந்த முகம் சூரியனுடைய முகம் வெளியே தெரிகிறது. அந்த சூரியனை பார்த்து அந்த புள்ளி மான்கள் கேட்கிறது, இனி மழை வருமா, நாங்கள் விளையாடலாமா என்று கேட்டபோது அந்த சூரியன் சொல்லுகின்றது, இனி மழை வராது, நீங்கள் விளையாடலாம், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறது. ஆம் அன்புமிக்கவர்களே, இந்த சூரியன் அவைகளுக்கு ஒரு போட்டி வைக்கின்றது. இந்த புள்ளிமான்களுக்கு ஒரு போட்டி என்னவென்றால், யார் முன்னால் ஓடி ஒரு இடத்தை பிடிப்பது, இதுதான் போட்டி. அந்த சூரியன் அறிவித்த போட்டி. இப்போது தயாராகிறது, 2ம் ஓடுகிறது. அந்த ஓட்டத்திலே ஒன்றை இடித்து இன்னொன்றும், ஒன்றை அடித்து இன்னொன்றுமாக மாறி மாறி அடித்து கொண்டு முந்தி ஏறுகிறது. ஒரு புள்ளிமான் முதலிடத்தை பிடிக்கிறது, மறு புள்ளிமான் அழுது கொண்டு நிற்கிறது. அந்த வெற்றி பெற்ற அந்த புள்ளிமான் பரிசை பெற்றுக்கொண்டு போய்விட்டது. இந்த தோல்வி அடைந்த புள்ளிமானோ அழுது கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, எவ்வளவு அற்புதமாக நண்பர்களாக தோழர்களாக வாழ்ந்த அந்த புள்ளிமானை அந்த சூரியன் ஒரு போட்டி வைத்து எப்படி பிரித்ததோ அதுபோல இந்த உலகத்திலே சூரியனை போன்று முகம் காட்டி இன்று பல்வேறு விதமான தீய சக்திகளை, பிரிவினை சக்திகளை நம்மை விதைக்கின்ற எத்தனையோ மனிதர்களை இன்று நாம் இந்த சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பங்கு தளங்களிலும் இன்று இது ஒரு பொருட்டல்ல, இன்றும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமன்பு மிக்கவர்களே, இணைந்து வாழக்கூடிய சூழலில் அது குடும்பமாக இருக்கலாம், குழுமங்களாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், அல்லது பங்கு தளங்களாக இருக்கலாம். நாம் இணைந்து வாழுகின்ற போது இணைந்து வாழக்கூடாது என்பதற்காக இப்படி போட்டிகளை உருவாக்கிவிட்டு நம்மை பிரித்தாளக்கூடிய எத்தனையோ மனிதர்களை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் சாதித்தது என்ன? நாம் எதை சாதித்திருக்கிறோம், எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவோ மோசமான செயல்களை, எவ்வளவோ தீய செயல்களை, எவ்வளவோ தீமையான செயல்களை இந்த சமூகத்திற்கு, நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு நாம்
பயன்பாடு இல்லாத மனிதர்களாக பங்குத்தளங்களிலே ஒற்றுமையை வாழக்கூடிய இந்த ஒரு சூழலிலே வேற்றுமைகளை உருவாக்கி நாம் இணைக்கின்ற சுவர்களாக இருப்பதற்கு பதிலாக இணைக்கின்ற பாலமாக இருப்பதற்கு பதிலாக பிரிக்கின்ற சுவர்களாக இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒன்றுபட்ட வாழ்வுதான் வென்று காட்டும் என்று சொல்லி இருக்கிறோம். நாம் ஒற்றுமையாக வாழ்ந்தால் அனைவருக்கும் வாழ்வு என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஒற்றுமையே வலிமை என்பதையும் நாம் அருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இவ்வளவு தடைகள் இருக்கின்றனவே, இவற்றையெல்லாம் தகர்த்தறிந்து விட்டு இவற்றையெல்லாம் நீக்கி வைத்து விட்டு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைகின்ற போது, அன்புமிக்கவர்களே, ஒரு தீக்குச்சி தனியாக இருப்பதை விட ஒரு தீப்பெட்டியில் இருக்கின்ற போது ஒரு பெரிய தீப்பந்தத்தை உருவாக்க முடியும் என்பது போல நாம் தனித்தனியாக நின்றால், அன்புமிக்கவர்களை, நம்மை எளிதாக வென்று விடுவார்கள். நாம் இணைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மை வென்றுவிட முடியாது. எனவே நாம் இணைந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு அருமையான அழைப்பை இன்று கடவுள் கொடுக்கின்ற போது நாம் இணைந்து வாழ்வோம். இப்படிதான் அக்பர் நமக்கு தெரியும், அருமையான ஒரு அறிவாளி. இந்தியாவை மிகச்சிறப்பாக ஆண்டு கொண்டிருந்த இந்த அக்பர் பல நேரங்களில் சூஃபி என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய சித்தர்களை போன்று வாழ்ந்தவர்கள் தான் இந்த சூஃபி இன மக்கள். இந்த சூஃபியில் வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர், ஒரு ஞானி என்று சொல்லக்கூடியவர், பரித் என்று சொல்லக்கூடியவர். அடிக்கடி இவருக்கு சந்தேகம் ஏற்படுகின்ற போது, இவருக்கு சில யோசனைகள் ஆலோசனைகள் தேவைப்படுகின்ற போது இந்த சூஃபி பரித்தை பார்ப்பதற்காக செல்வார். அங்கே விவாதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் இந்த சூஃபி பேசி கொண்டிருந்த போது, நம்முடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? கொடுப்பது பெறுவது மட்டும் வாழ்க்கை அல்ல, கொடுப்பதும் வாழ்க்கை. பெற்றுக்கொண்டே இருப்பதல்ல வாழ்க்கை, கொடுப்பதும் வாழ்க்கை என்று சொல்லுகின்ற போது ஒரு நாள் சிந்தித்து பார்க்கிறார். ஆம், நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் கொடுக்கவில்லையே என்று அக்பருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. எனவே அமைச்சர்களை எல்லாம் ஒரு நாள் அழைக்கின்றார். அழைத்து அவர் கேட்கின்றார், நம்முடைய கஜானா இருக்கின்றதே, இந்த களஞ்சியம் இருக்கின்றதே, இதில் இருக்கக்கூடிய மிக விலை உயர்ந்த விலை மதிப்பற்ற ஒரு பொருளை என்னிடம் கொண்டு வாருங்கள். நான் அந்த பொருளை அந்த சூஃபி பரித்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் எல்லோருமே தேடுகிறார்கள். அங்கே எல்லாவற்றையும் தேடி இறுதியிலே அவர்களுடைய கண்களுக்கு ஒரு பொருள் மாட்டுகிறது. அந்த பொருளை கொண்டு வந்து அந்த அக்பரிடம் கொடுக்கின்றார்கள். அந்த பொருளை பார்த்தவுடன் அக்பருக்கு கோபம் ஏற்படுகின்றது. இதுதான் நம்முடைய இந்த கஜானாவில் இருக்கக்கூடிய பெரிய விலை மதிப்பற்ற பொருளா? அப்படி என்று ஆத்திரம் வருகிறது, கோபம் வருகிறது. அந்த நேரத்தில் தான் அமைச்சர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் இப்படித்தான் யோசித்தோம், நாங்களும் இப்படித்தான் பார்த்தோம். இதோ இருக்கிறது, இந்த பொருளில் என்னென்ன வகையான பொருட்கள் இருக்கின்றன, அலங்கார பொருட்கள் இருக்கின்றன, நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கின்ற போதுதான் அதில் வெள்ளி இருக்கிறது, வைரம் இருக்கிறது, வைடூரியம் இருக்கிறது, கோமேதகம் இருக்கிறது, இப்படி சொல்லிக்கொண்டே போகின்றார்கள். இதுதான் விலை மதிப்பற்ற பொருள். என்ன தெரியுமா அந்த பொருள்? கத்தரிக்கோல். கத்தரிக்கோல் அருமையாக பளபளக்கும் நல்ல கற்களால் அது அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எனவேதான் விலை மதிப்பற்ற பொருளாக இதை எடுத்து வந்தோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த அக்பரும் அதை வாங்கி கொண்டு அந்த சூஃபி பரித்தை பார்ப்பதற்காக செல்லுகின்றார். நான் இதுவரையிலும் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டே சென்றேன், இன்று கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இதோ நான் விலை மதிப்பற்ற ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த கத்தரிக்கோலை பரித்துக்கு கொடுக்கின்ற போது பரித்து சொல்லுகிறார், வேண்டாம், இவ்வளவு விலை உயர்ந்த பொருள் எனக்கு வேண்டாம், அதிலும் குறிப்பாக இந்த பொருள் எனக்கு வேண்டாம். அக்பருக்கு அப்படி தூக்கி வாரி போட்டது. என்னடா, விலை மதிப்பற்ற ஒரு பொருளை கொண்டு கொடுத்திருக்கிறோமே, ஆனால் அவர் இதை வேண்டாம் என்று சொல்லுகின்றாரே. அப்படி யோசிக்கின்ற போது பரித்து சொல்லுகிறார், எனக்கு இந்த கத்தரிக்கோல் வேண்டாம், ஒரு ஊசியை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை கோடி விலை மதிப்புக்குள்ள இந்த ஒரு கத்தரிக்கோல் வேண்டாம், ஆனால் ஒன்றுக்கு உதவாத ஒரு ஊசியை கேட்கின்றீர்களே, எதற்காக ஊசியை கேட்கின்றீர்கள் என்று அக்பர் கேட்க அந்த சூஃபி பரித்து சொல்லுகின்றார்,
இந்த கத்தரிக்கோல் இருக்கிறதே, இது பொருட்களை வெட்டி பிரித்து விடும். ஆனால் அந்த சின்ன ஊசி இருக்கிறதே, அது பிரிந்து கிடப்பதை இணைக்கும். எனக்கு அந்த ஊசி போதும் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களை, நாம் கத்தரிக்கோள்களாக அல்ல, ஊசியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அருமையான செய்தியைத்தான் இந்த செய்தி நமக்கு கொடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இறைமகன் இயேசு, தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. இந்த இளைஞனுடைய பணி 3 ஆண்டுகள் பணி. இந்த உலகம் வாழ வேண்டும், உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் வாழ வேண்டும், இந்த உலக படைப்புகள் வாழ வேண்டும், உயிரினங்கள் வாழ வேண்டும், எல்லா மக்களும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்கிற அருமையான சிந்தையோடு, அருமையான சிந்தனையோடு, லட்சிய கனவோடு தன்னுடைய பாதங்களை இந்த மண்ணிலே பதித்து அருமையான பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு வந்த இந்த இளைஞன் இயேசு. அன்புமிக்கவர்களே, இறுதியிலே நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, பிரிந்து கிடக்கக்கூடிய நாம் எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை தானம் செய்வதற்கு முன் வருகிறார், தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன் வருகிறார். சிந்தித்து பார்ப்போம். இந்த அருமையான பங்குத்தளம், பெயர் கேட்ட ஒரு பங்குத்தளம், இந்த அருமையான ஒசரத்து விலைக்கு தனி மனம் இருக்கிறது. இந்த பாத்திமா நகருக்கு அருமையான குணம் இருக்கிறது. இதற்கு தனியாக ஒரு வரலாறு உண்டு. அன்புமிக்கவர்களே, நாம் இணைந்து வாழ்ந்திருந்தால் இன்று உச்சி கோபுரத்தை தொட்டிருக்கலாமே. எங்கேயாவது தவறு செய்திருக்கிறோமா? எவ்வளவு அற்புதமான அருமையான ஊர், எவ்வளவு பிள்ளைகள், இன்று இளையோர்கள் எல்லாம் இணைந்து அருமையாக அற்புதமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்களே. எங்களால் முடியும், எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், எங்களுக்கு வழி கொடுங்கள் என்று அருமையாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்களே. நாங்கள் முடங்கி கிடந்தால் சிலந்தையும் சிறைபிடிக்கும், ஆனால் நாங்கள் எழுந்து நின்றால் எரிமலை கூட எங்களுக்கு வழிவிடும் என்று சொல்லி அருமையாக இந்த இளைஞர்கள் எல்லாம் இன்று சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்களே. அன்புமிக்கவர்களே, எங்கேயோ நாம் தவறு செய்திருக்கிறோம். இணைந்து வாழ வேண்டிய இடங்களில் பிரிந்து கிடந்திருக்கிறோம். எனவேதான் நம்முடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நாம் இணைந்து வாழ்ந்திருந்தால் இதைவிட இமயத்தை இன்னும் எவ்வளவு அருமையாக கண்டிருக்கலாம். பரவாயில்லை, இனியாவது வேற்றுமைகள் வேண்டாம், பிரிவுகள் வேண்டாம், பிளவுகள் வேண்டாம். நமக்கு வேண்டும் என்பது ஒற்றுமை, ஒன்றுபட்ட வாழ்வு. நாம் ஒன்றுபட்டால் இந்த பாலர் சபையிலிருந்து பாட்டி சபை முதல் எல்லோரும் இணைந்து இந்த அருமையான பங்கு தளத்தை சிறப்பான ஒரு பங்கு தளமாக மாற்ற முடியும். இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, இறுதியிலே செக்கவ் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு எழுத்தாளர் ஒரு சிறுகதையை இப்படி எழுதி முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் தெரியுமா? குதிரையை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு மனிதன், 85 வயது. இந்த மனிதனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. என்ன எண்ணம் என்று சொன்னால், எனக்கு வயதாகிக் கொண்டே இருக்கிறது. நாம் எல்லோருமே இதைத்தானே செய்கிறோம். இளமை பருவத்தில், இரத்த ஓட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில், எதையும் சாதிக்கலாம் என்று எரிமலையாக எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் நாம் சிலவற்றை சிந்திப்பதில்லை. எப்போது சிந்திக்கின்றோம் என்றால், முடக்குவாதம் வந்து நாம் முடங்கி படுத்த படுக்கையில் இருக்கிற போதுதான் பலவற்றை சிந்திக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இது நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு. இந்த மனிதனும் இப்படித்தான் சிந்தித்தான். ஒருவேளை எனக்கு வயதாகிறது, நான் இறந்து விட்டால், திடீரென இறந்து விட்டால் ஈம சடங்கு செய்வதற்கு எனக்கு ஒரு ஆள் வேண்டுமே என்ற எண்ணம் ஏற்படுகிறது. எனவே அவன் ஒரு 12 வயதான ஒரு பையனை தத்தெடுக்கின்றார். அவனை தத்தெடுத்து அவருடைய நிழலாகவே கொண்டு நடக்கிறார், பயணிக்கின்றார். அவனுக்கு பல கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அவனுடைய எப்போதும் சொல்லுவார், நான் இறக்கின்ற போது ஈமச் சடங்குகளை நீதான் செய்ய வேண்டும், என்னுடைய அத்தனை காரியங்களையும் நீ செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி அவனை அப்படியே அருமையாக வளர்த்து கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? அவர் அவ்வளவு ஆசைப்பட்டு தத்தெடுத்து 12 வயதில் வளர்த்த அந்த சிறுவன் இறந்து போகின்றான். நிலைமையை பாருங்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். நாம் வாழுகின்ற போது எல்லோரிடமும் பாசமாக அன்பாக பழகி, இந்த கரம் இருக்கிறதை இந்த கரத்தால்
அடுத்தவர்களுக்கு அன்பு பணி செய்கின்ற போது, அர்ப்பண பணி செய்கின்ற போது, எல்லோரையும் அரவணைத்து இணைக்கின்ற போது, நம்மை இந்த உலகம் இணைக்கும். இறைமகன் இயேசு நாம் பிரிந்து கிடந்த போது இரு கரங்களை தன்னுடைய கல்வாரியிலே காட்டி பாலமாக நின்றார். இரு கால்களை அப்படியே சேர்த்து கொடுத்து நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆணிகளில் அறைய அவரை முழுவதுமாக ஒப்புவித்து இந்த உலகத்திற்காக நம்மை கொடுத்தார். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், அதற்கான வரத்தை கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகள் எண்ணங்களை எல்லாம் அறிந்த விண்ணக தந்தையிடம் நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் விசுவாசத்தோடு எடுத்து சொல்லி வேண்டும். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல செய்யும் இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல செய்யும் இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை தலைவர்களுக்காகவும் திருச்சபையில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்காகவும் மன்றாடுவோம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் நற்செய்தியை அறிவிக்கும் தூதர்களாக வாழ அழைத்தீரே. உம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து அர்ப்பண மனநிலையுடன் நற்செய்தி அறிவிக்க தேவையான இறை ஆற்றலும் நல்ல உடல் சுகமும் பெற்றிட அருள் தர வேண்டுமென்று எம் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல செய்யும் இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். நமது பங்கு சமூகத்தில் உள்ள இளைஞர் இளம் பெண்களுக்காக மன்றாடுவோம். இளையோரின் பாதுகாவலராகிய தூய ஜான் போஸ்கோவின் பாதுகாவலில் வாழும் இளையோர் அவரின் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ அழைத்தீரே. உம்முடைய அழைப்பினை உணர்ந்து எம் பங்கு சமூக இளையோர் புனிதரின் பாதையில் வாழவும் இந்த சமுதாயத்தில் உள்ள இளையோருக்கு முன்மாதிரியாக வாழவும் வரமருள வேண்டுமென்று எம் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல செய்யும் இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கு சமூகத்தில் உள்ள பக்த சபைகள், இயக்கங்கள் மற்றும் அனைத்து அன்பியங்களுக்காகவும் மன்றாடுவோம். பங்கில் செயல்படுகின்ற அனைத்து அமைப்புகளும் சிறந்த முறையில் சிறப்பாக செயல்பட்ட பங்கின் வளர்ச்சிக்கு உதவிட அழைத்தீரே. உம்முடைய அழைப்பினை உணர்ந்து எம் பங்கில் செயல்படுகின்ற அனைத்து அமைப்புகளும் பங்கின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு ஒற்றுமையுடன் செயல்பட அருள் தர வேண்டுமென்று எம் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல செய்யும் இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீதிக்காக உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். சமுதாயத்தில் ஏற்படும் அநீதிகளை தட்டி கேட்டு நீதி உள்ள நிலையான சமூகம் படைக்க அழைப்பு விடுத்தீரே. உம்முடைய அழைப்பினை உணர்ந்து சமுதாயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிக்கு குரல் கொடுத்து நீதி நேர்மையான சமூகம் படைக்க வரமருள வேண்டுமென்று எம் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல செய்யும் இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கு சமூக குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரும் தூயவரின் பாதுகாவலில் மகிழ்வோடு வாழ அழைத்தீரே.
உம்முடைய அழைப்பினை உணர்ந்து வாழவும் எங்கள் குடும்பங்களில் அன்பு, விட்டுக்கொடுத்தல், மன்னித்தல் போன்ற இறை மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து அன்புடனும் மகிழ்வுடனும் நிறைவான வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று எம் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல செய்யும் இயேசுவே, எம் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை பல செய்யும் இயேசுவே, எம் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டும். இரக்கமுள்ள எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் எழுப்பி எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் தயவாய் ஏற்றருளும். நாங்கள் எங்கள் பாதுகாவலரை போன்று பிரிவினைகளையும் பிளவுகளையும் சந்திக்கின்ற இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடியவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவர் இயேசுனுடைய இறுதி விருப்பமான எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கின்ற அந்த இயேசுனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ கடவுள் நமக்கு சிறப்பான வரத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற கருத்து வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் இவைகளின் வழியாக பிரிந்து கிடக்கின்ற எங்களுடைய நிலையை நீர் மாற்றி நாங்கள் எல்லோரும் எல்லாமும் பெற்று சமநிலையில் வாழக்கூடிய நல்ல மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். அதன் வழியாகவும் திருமகன் இயேசு விரும்பி அந்த இறையாட்சி சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய அவருடைய அன்பு சீடர்களாக திகழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரந்தாரும். அதன் வழியாக எங்கள் குடும்பம், நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய சமூகம், கூடி வருகின்ற எங்களுடைய திரு அவையும் உம்முடைய பிரசன்னத்தை இந்த சமூகத்திற்கு பிரதிபலிக்கக்கூடியதாக திகழ எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை போல் தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதில் தாய்மை நீ. உன்னை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் பலியில் இணைகிறேன். என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன்.
வாழ்வதும் ஆழ்வதும் நீ இன்றி வேறல்ல. தோல்விகள் நடுவிலே தோழரும் அன்பிலே தோழமை உணர்விலே தொடர்ந்திடும் பணியிலே உண்மை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் பலியில் இணைந்தேன். தன்னை வெறுமையாய் என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்திலும் அது ஆட்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள எங்களை இவற்றின் வழியாக இன்றும் என்றும் தீமைகள் அனைத்து நின்றும் காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமா. ஏனெனில் மனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் மது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதனின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே நாங்கள் வானக தூதர் தூயவர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியவின் கிணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஒழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பரிபாலகர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இறைவாம், எங்கள் பாதுகாவலர் தொன் போஸ்கோ பெயர் கொண்ட திருவிழாவை கொண்டாடி மகிழும் இந்நாளில் எங்கள் ஃபாத்திமா நகர் இறை சமூகம் முழுவதையும் உமது அன்பினால் அருள் ஆசீர்னால் நிரப்பி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த திருப்பலி கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அந்த 2 குடும்பங்களையும் திருப்பாத ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய இதய ஆவலை நிறைவேற்றித்தாரும். இன்று இந்த திருப்பலி இணைந்து சிறப்பித்து மகிழ்கின்ற பாலர் சபை, சிறார் இயக்கம், இளம் கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம், இளைஞர் இயக்கம் இவற்றில் செயல்படுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய வீடுகளுக்காக உம்மை பார்த்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளோடு தங்கியிருந்த இவர்களுடைய வாழ்விலும் உயர்வை கொடுத்து என்றும் ஈடுபாடு நிறைந்த பிள்ளைகளாக, இந்த சமூகத்திலும் பெயருள்ள பிள்ளைகளாக வளர நீர் இந்த பிள்ளைகளுக்கு துணை நிற்கும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இறைவா, இந்த திருவிழா நாட்களில் ஒரு நாள் செலவு என்ற சிறப்பு நன்கொடை கொடுத்து ஜெபிக்கின்ற 9 குடும்பங்களையும் உம் திருப்பாத ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பங்களோடு துணையாக இருந்து தேவைகளை நிறைவேற்றி அவர்களோடு தங்கியிருந்து வழிநடத்தும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரை, எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீ கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் அன்னையுமான புனித மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான நீதிமான் புனித யோசேப்பு, தூய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராகியிருந்த அனைத்து புனிதர்கள், நல்ல மனிதர்கள், மண்ணின் மறைசாட்சி தேவ சகாயம், நாங்கள் விழா கொண்டாடும் எங்கள் பாதுகாவலர் தொன் போஸ்கோ மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
தூய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 குறிஞ்சி நிலமும் போற்றி பாடும் மனுமகனே வாழ்க. மலை தேனும் நல்ல கிழங்கும் பயிர்ந்தளித்தோம் வாழ்க. முல்லை நிலமும் மகிழ்ந்து பாடும் பூமகனே வாழ்க. பச்சை பயிரும் அன்னாசி மகிழ்ந்தளித்தோம் வாழ்க. நெய்தல் நிலமும் போற்றி பாடும் நாயகனே வாழ்க. சிறுமீனும் நல்ல உப்பும் உவந்தளித்தோம் வாழ்க. ஐவகை நிலமும் ஆர்ப்பரித்து ஆண்டவரே போற்றுக. உணவான உன்னதரை தாழ்பணிந்து வாழ்த்துமே. தாழ்பணிந்து வாழ்த்துமே. இறை மகனேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்ளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனதான்மா நலமடையும், எனதான்மா நலமடையும். என் நெஞ்சுக்குள்ளே ஆனந்த ராகம், ஏதோ என் உயிருக்குள் ஆறுதல் கானம், இதோ என் நெஞ்சுக்குள்ளே ஆனந்த ராகம், இதோ என் உயிருக்குள் ஆறுதல் கானம். என் இயேசு எனக்குள்ளே வருகின்ற நேரம், என் இயேசு என் உயிரில் கலந்திடும் நேரம், என் உள்ளம் குளிர்ந்திடுதே. ஏதோ என் நெஞ்சுக்குள்ளே ஆனந்த ராகம், ஏதோ என் உயிருக்குள் ஆறுதல் கானம்.
தனியாய் நான் இன்று தவித்திடும் வேளை தாயாக வந்தார். கரையில்லா ஓடத்தில் கலங்கிடும் நேரம் கரமாக வந்தார். தனியாய் நான் இன்று தவித்திடும் வேளை தாயாக வந்தாய். கரையில்லா ஓடத்தில் கலங்கிடும் நேரம் கரமாக வந்தாய். அவரிலே கலந்தே அன்பினை சுவைத்தே ஆனந்தமாய் இனி வாழ்வே. அவரிலே கலந்தே அன்பினை சுவைத்தே ஆனந்தமாய் இனி வாழ்வே. இனி என் வாழ்வில் வசந்தராகம் இனி என் வாழ்வில் ஆனந்த கோலம். ஏதோ என் நெஞ்சுக்குள்ளே ஆனந்த ராகம். ஏதோ என் உயிருக்குள் ஆறுதல் காணும். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா. பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா. பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. எல்லாம் வல்ல விண்ணக தந்தை இறைவா, கொரோனா என்கிற கொடிய நோயிலிருந்து எங்களை உமது தூய இரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்தமைக்கும் பொருளாதார தேவையில் உழலும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை தந்தமைக்கும் இறைவா உமக்கு நன்றி. நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் இந்த நெஞ்சிலே. எங்களை நேரிய வழியில் நடத்திடும் எம் இறைவா, இந்த ஊரடங்கு காலத்திலும் எங்கள் பாதுகாவலர் விழாவை சிறப்பாக திட்டமிட்டு நடத்த வேண்டிய நாட்களையும் உழைக்கக்கூடிய நல்லுளங்களுக்காகவும் விழா திருப்பலி நிறைவேற்றிய அருள் தந்தையர்களுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. நன்றி இறைவா, நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா. பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா. பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. உம்மை தேடியவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்திய எம் இறைவா, எம் பங்கு குடும்ப விழாவின் கருத்துக்கள் மற்றும் அனைவரையும் ஒற்றுமையோடும் அன்போடும் சிந்தனை செயல்கள் ஒருமித்து பணியாற்றும் தன்னலம் கருதாமல் பங்கு மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து செயல்பட்டு வரும் அருட்தந்தையே தந்தைமைக்கும் இறைவா உமக்கு நன்றி. நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. அன்பிற்குரியரே, பங்கு இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இங்கிருக்கின்ற அருள் பணியாளர்கள் ஒவ்வொருவர் சார்பாக தூய தொன்போஸ்கோ திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி கிறிஸ்தவ விசுவாசத்தை வாழ்வாக்குகின்ற நம்ம இறை சமூகம் என்றும் அவரைப் போல தூய உள்ளத்தினராய் ஏழைகள் மீது சிறார் இளையோர் மீது அக்கறை கரிசனை கொண்டவர்களாய் இறை அன்பில் நிலைத்து நிற்பவர்களாய் வாழ வேண்டுமென அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்பிற்குரியரே,
இன்று நம்முடைய விழா மகிழ்ச்சியிலே பங்கேற்று நம்மை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகின்ற வகையிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருப்பவர்கள் நம் அனைவருக்கும் மிகவும் அறிமுகமான பாசமிகு பேரருள் தந்தை பெஞ்சமின் அவர்கள், நமது வேங்கோடு வட்டாரத்தின் முதன்மை பணியாளர் காஞ்சாம்புரம் பங்கின் பங்கு தந்தை, மிக குறிப்பாக நமது வேங்கோடு வட்டாரத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறை மாவட்டத்தில் செயல்படுகின்ற வட்டாரங்களில் எல்லாம் மகிழ்ச்சியான அனுபவமிக்க ஒரு வட்டாரமாக வேங்கோடு வட்டாரம் திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு அடிப்படை காரணம் அருள் தந்தை பெஞ்சமின் அவர்களுடைய உடனிருப்பும் ஒருங்கிணைப்பும். எல்லா நிகழ்ச்சிகளிலும் உடனிருப்பார்கள். வட்டாரம் சார்ந்த கூட்டங்கள் அனைத்திலும் இருப்பார்கள். ஆஃபீஸ் டைமில் கரெக்டாக ஆஃபீஸில் இருப்பாங்க. அருள் தந்தையர்களை நேரடியாகவும் தொலைபேசி வழியாகவும் தொடர்பு கொண்டு இந்தந்த காரியங்கள் இவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கின்றன, பங்கு மக்களை ஒருங்கிணையுங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்துவார்கள். இவ்வாறு அவருடைய உடனிருப்பும் ஒருங்கிணைப்பும் நல்ல தோழமை உணர்வும் அருள் பணியாளர்கள் வட்டாரத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கு பேருதவியாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஒருபோதும் பொய்யாகாது. எனவே இந்த நாளிலே நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்றார்கள் என்றால் அவருடைய உடனிருப்பு வழியாக நம்மை தட்டி கொடுப்பதற்காக, நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக, நம்முடைய செயல்பாடுகளை இன்னும் அதிகரிப்பதற்காக. எனவே நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற பேரருள் தந்தை பெஞ்சமின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்குரியோரே, இன்று நம் மத்தியிலே வருகை தந்து அருளுரை ஆற்றியவர்கள் அருள் தந்தை ஒய்சிலின் சேவியர் அவர்கள். நிச்சயமாக பெரிய அளவிலே அறிமுகம் தேவைப்படாதவர்கள். ஏனென்றால் நமக்கும் செந்தரைக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. செந்தரையின் பங்கு தந்தையாக நம் அனைவருக்கும் அறிமுகமானவர்கள். அந்த வகையிலே நிச்சயமாக பல முறை நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்திருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. தனிப்பட்ட முறையிலே நல்ல நண்பர், உற்சாகப்படுத்தக்கூடிய அருள் பணியாளர். இதழியலுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் என்று சொன்னால் மிகையாகாது. தன்னுடைய எழுத்துக்களால் மிக சிறப்பான நேரிய சிந்தனைகளை மறை மாவட்டத்திற்கும் மாவட்டத்திற்கும் ஏன் தமிழகத்திற்கும் வழங்கி மக்கள் யாவரும் சமூக அக்கறையோடு வாழ தூண்டிக் கொண்டிருப்பவர். அவருடைய மறையுரைகளிலே எப்பொழுதும் சமூக தொனி ஒலித்து கொண்டே இருக்கும். தெளிவான சிந்தனையும் அதை மிகுதியான உறுதிப்பாட்டோடும் தான் நம்பியதை அறிவிக்கக்கூடியவர் அருள் தந்தை ஒய்சிலின் சேவியர் அவர்கள். நம்முடைய மாவட்டத்திலே மல்லரவன் என்று அறியப்படுகிறார் அவருடைய எழுத்துக்கள் வழியாக. எனவே இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து நமக்கும் ஒன்றித்து வாழ்தல் பற்றி திரு அவை சார்ந்தும் விவிலியம் சார்ந்தும் சமூக வாழ்விலே ஒற்றுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும், பங்கு வாழ்விலே ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும், குடும்பங்களிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதனை வலியுறுத்தி அருளுரை வழங்கிய அருள் தந்தை ஒய்சிலின் சேவியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்தினை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்குரியோரே, இன்று தொன்போஸ்கோ பெயர் கொண்ட திருவிழாவை ஒருங்கிணைத்தவர்கள் நம்முடைய பாலர் சபை, சிறார் இயக்கம், இளம் கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம், இளைஞர் இயக்கம். 4 அமைப்புகளை சார்ந்தவருமே மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நன்றாக செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும், புதிதாக செய்ய வேண்டும் என்ற ஆவலை வெளிப்படுத்தினார்கள். மிக குறிப்பாக இளைஞர் இயக்கத்தினர் எல்லோரையும் ஒருங்கிணைத்து நன்றாக செய்ய வேண்டும் என்ற ஆவலை வெளிப்படுத்தி அர்ப்பணத்தோடு காலையிலிருந்து இந்த நேரம் வரை முழுமையாக ஆலயத்தில் இருந்து பலதரப்பட்ட பணிகளை முன்னெடுத்து செய்து மிக சிறப்பாக நாம் அனைவரும் மகிழுகின்ற வகையிலே, உண்மையிலேயே இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே இந்த 4 அமைப்பினரும் குறிப்பாக இளைஞர் இயக்கத்தினர் வழிபாட்டை மிக சிறப்பாக திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த 4 அமைப்பினருக்கும் மிக குறிப்பாக இளைஞர் இயக்கத்தினருக்கும்
நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரியோரே, திருப்பலியை தொடர்ந்து நம் அனைவருக்கும் எளிய அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைவருமே இந்த அன்பின் விருந்திலும் பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். இந்த அன்பு விருந்தினை இன்று நமக்காக அன்பளிப்பு செய்தவர்கள் திரு மரியதாஸ் குடும்பத்தார் அவர்களுக்கும் பங்கின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை ஜெபத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பிற்குரியோரே, நாளை நம்முடைய பங்கு குடும்ப விழாவின் 5ஆம் நாள். சிறப்பிப்போர் 5 முதல் 8 வரையிலான அன்பியங்கள். எனவே இந்த அன்பியங்கள் சேர்ந்து திட்டமிட்டு ஆலயத்தை சுத்தம் செய்து பீட அலங்காரம் செய்து குறிப்பாக எல்லா குடும்பங்களிலிருந்தும் திருப்பலி கருத்துக்கள், சிறப்பு திருப்பலி கருத்துக்கள் பெற்று காணிக்கை பவனில் எல்லோரும் பங்கேற்று வழிபாட்டை ஒருங்கிணைக்க அன்போடு அழைக்கின்றேன். நாளையும் திருப்பலியை தொடர்ந்து எளிய அன்பின் விருந்து நடைபெறும். அன்பிற்குரியோரே, திருவிழா நாட்கள் சிறப்புற அமைய எல்லா வகையிலும் நம்முடைய ஒத்துழைப்பு தேவை, மிக குறிப்பாக பொருளாதார ஒத்துழைப்பு தேவை. எனவே மாத வரி பாக்கி, திருவிழா வரி, ஏனைய சிறப்பு நன்கொடைகள், இன்னமும் குறிப்பாக கடைசி 2 நாளும் நடைபெறுகின்ற அன்பு விருந்திற்காக தாராளமாக நன்கொடைகள் கொடுத்து அந்த குழுவினரோடு ஒத்துழைப்பு நல்கி சிறப்பாக அன்பு விருந்து நடைபெற நீங்கள் பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலியின் நிறைவு ஜெபத்திற்கு தயாராகுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய தொன் போஸ்கோவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் விண்ணக உணவை கொண்டுள்ளோம். அதனால் நாங்கள் எதை காலத்தில் கொண்டாடுகின்றோமோ அதை நிலையான மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க தூய தொன் போஸ்கோனுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த விழா நாட்களை நல்ல முறையில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற பங்கு அருள்பணி பேரவையினரும் இந்த பங்கில் செயல்படுகின்ற அனைத்து அமைப்பினர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளையும், குறிப்பாக இன்றைய நாளை சிறப்பாக சிறப்பித்த சிறார் YCS மற்றும் இளையோர் இயக்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வழிகாட்டிகளுக்கும் சிறப்பான பாராட்டுகள். உங்களை சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தந்தை காட்வின் சவுந்தரராஜ் அவர்களுக்கும் நம் அனைவருடைய சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இறை சமூகம் நம்முடைய மறையூரில் கேட்டது போல நமக்கிடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை களைந்து இணைந்து வந்து செயல்படுகின்ற பொழுது இந்த பங்கு சமூகம் மிக சிறப்பாக செயல்பட முடியும், துடிப்போடு செயல்பட முடியும். எனவே இந்த விழா நாட்களினுடைய சிந்தனைகளை நம்முடைய சிந்தனையாக்கி வருகின்ற நாட்களில் இந்த இறை சமூகம் அதை வாழ்வாக்கக்கூடிய வகையில் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு வட்டாரத்தினுடைய சார்பாக வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்குரியரே, குருசிடையில் மெழுகுத்திரி ஏற்றுபவர்கள் கண்ணாடிக்கு அருகாமையில் அதிகமாக மெழுகுத்திரி ஏற்றுகின்றீர்கள் என்ற தகவல் வந்தது. அதனை தவிர்த்து மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்காகவே வைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்டாண்டில் மெழுகுவர்த்திகளை ஏற்ற வேண்டுமென மிகுந்த அன்போடு நினைவுபடுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கண்ணாடிக்கு அருகாமையில் யாரும் மெழுகுத்திரிகளை ஏற்றாதீர்கள். அதற்குரிய ஸ்டாண்டில் மெழுகுத்திரிகளை ஏற்றவும்.
புனிதரே இளைஞரில் மகிழ்ந்தன அன்பரே தூய மரியன் மைந்தரே எங்கள் அண்ணல் தொன் போஸ்கோ வாழ்கவே வாழ்கையும் தந்தையே இளைஞரின் காவலரே எம்மில் உமதர் ஒளிவீரே இறைவனில் இணைந்தன புனிதரே இளைஞரில் மகிழ்ந்தன அன்பரே தூயம மரியன் மைந்தரே எங்கள் அண்ணல் தொன் போஸ்கோ வாழ்கவே இளைஞரின் இதய ஆற்றலை படைத்தீரே வளர்கின்ற மனிதர் செயலுற வருவீரே தளர்ந்திடும் பயிர்கள் தழைத்திட தினமும் மலரும் மாசிகள் பொழிவீரே இறைவனில் இணைந்தன புனிதரே இளைஞரில் மகிழ்ந்தன அன்பரே தூயம மரியன் மைந்தரே எங்கள் அண்ணல் தொன் போஸ்கோ வாழ்கவே வாழ்கையும் தந்தையே இளைஞரின் காவலரே எம்மில் உமதர் ஒளிவீரே இறைவனில் இணைந்தன புனிதரே இளைஞரில் மகிழ்ந்தன அன்பரே தூயம மரியன் மைந்தரே எங்கள் அண்ணல் தொன் போஸ்கோ வாழ்கவே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென்.